இடுப்பு வலி சரியாக, மூட்டு வலி குறைய, முடி நீளமாக வளர, இர்ரெகுலர் பீரியட் சரியாக, உடல் நல்லா கல் மாதிரி வலுவாக இருக்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிட்லாங்க. வெல்லம் மற்றும் ராகியை வச்சு செய்யறதுனால ஹீமோகுளோபின் ரொம்பவே அதிகரிக்குங்க. இதனால் உங்களுக்கு ரத்த சோகை பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகும். இது மட்டும் இல்லாமல் டயட் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசி சமையல். மணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை லட்டு ரெசிபின்னு சொல்லலாம், வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம், ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு சொல்லாங்க. 6 வயசுலேருந்து 60 வயசுக்காரங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடலாங்க. இதில் வெல்லம், கேழ்வரகு இதெல்லாம் சேர்த்து செய்யறதுனால உங்களுக்கு கால்சியம், இரும்பு சத்து, ஃபைபர் போன்ற பல நுண்சத்துக்களையும் கொண்டதுங்க. இந்த லட்டுவை வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா நெய் குறைவாக சேர்த்துக்கோங்க. இல்லை நான் டேஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் அதிகமாக சேருங்க. நெய் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ, நட்ஸ் அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு நிறைய எடுத்து கொடுக்குங்க. இது போன்ற பல சத்துக்களை உள்ளடக்கிய ராகி லட்டு, கேழ்வரகு லட்டு எப்படி செய்யறதுன்னு போயிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சசி சமையல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஓகே கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்ககிட்ட வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டயட்டுக்கு ஃபாலோ பண்ணுறவங்க நெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த லட்டுவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. 10லிருந்து 20 நம்பரில் முந்திரி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. நீங்கள் டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றீங்கன்னா இன்னும் கூட நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ராகி பவுடர், கேழ்வரகு மாவு இந்த நெய்யில் சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கருகிடாமல் நல்லா பொறுமையாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொறுமையாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. கேழ்வரகு மாவை அளந்து எடுத்து அதே கப் அளவில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அதே கப் அளவில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் நல்லா சுத்தமான வெல்லம் எடுத்துருக்கிறதுனால நான் அப்படியே செய்கிறேங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. வெல்லம் இந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பிசு பிசுப்பாக ஒட்டணும். இந்த அளவுக்கு வெல்லத்தை கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது உப்பு சேர்க்கறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா இனிப்பு டேஸ்ட்டு அதிகமாக எடுத்து கொடுக்கும். ஏலக்காய் பொடியும் சால்ட்டும் வெல்லத்தில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கட்டிப்படாதுங்க, கட்டிப்பட்ட மாதிரி தெரியும், ஆனால் கட்டிப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த மாவையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. ஆனால் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஏற்கனவே நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் இப்போ சேர்த்துக்கலாங்க. சேர்த்து முந்திரியும் நல்லா மாவோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் மாவு லட்டு பிடிக்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் நீங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த லட்டுவை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் எடுத்துக்கலாங்க. இந்த சைஸில் லட்டு பிடிக்கும்போது மொத்தம் எனக்கு 15 லட்டு கிடைச்சிதுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக இதை தினமும் கூட கொடுக்கலாங்க. நல்ல சத்தான ஆரோக்கியமான ஒரு ராகி லட்டு அருமையாக ரெடி ஆகி வந்துருச்சுங்க. இதே போல் ராகியை வச்சு ஒரு களி, அதுக்கு மேட்சான ஒரு சட்னி எப்படி செய்கிறதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் சசி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.